இன்றைக்கி நான் செஞ்ச இந்த மீன் குழம்பு கொஞ்சம் சுமாராக தாங்க வந்திருந்தது. டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓகேங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாறை மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. அதுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, ஜீரகம், வெந்தயம், புளி தண்ணியை கரைச்சி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நம்ம சொன்ன மாதிரி எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, ஜீரகம், வெந்தயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியிலையும் மசால் பொடி எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மீனையும் போட்டேங்க. ஆனாலும் பாருங்களேன், டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகே தான். பசங்க கேட்டால் அம்மா தண்ணியாக இருக்குங்கம்மா, மீனில் மசாலாவே சேரலம்மா அப்படின்ட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க ஆசையாக கேட்டாங்கங்க. ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பு செஞ்சேன்னா அது இப்படி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்டுக்கிட்டாங்கங்க. சரி பொரிக்கிற மீனையாவது கொஞ்சம் டேஸ்ட்டாக பொரிப்போன்னு பார்த்தா அதுக்கும் எல்லாமே மசாலா தாங்க போட்டேன். ஆனாலும் பார்த்துக்கோங்க, இந்த பசங்களுக்கு பொரிச்சு வச்சோடனே என்னம்மா மீனில் வந்துட்டு மசாலாவே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. டே என்னடா சொல்கிறீங்க, நான் எப்பயும் வழக்கமாக செய்கிற மாதிரி தானடா செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பசங்க சாப்பிட்டுக்கிட்டாங்கங்க. அந்த மட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.